பேசுற 2024 என்னத்த செஞ்சா அடிக்க மாட்டான். நல்ல மரியாதை கொடுத்து அப்படி நல்ல மரியாதை இப்படியா எப்படி வாயே திறக்க மாட்டேங்கிறான்டா. நல்ல பத்தி கம்பி விட்டுருக்கான். கம்பி விட்டா குழாயில போக வரும். ரத்தமும் சேர்ந்து வரும். ரத்தமும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறேன். ஆமா அண்ணா மரியாதையா கூப்பிடணும். இந்த வருஷம் 2024 நடந்து இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் நாகரிகமான காலத்துல என்ன மரியாதையா கூப்பிடதான் முடிக்கும். இல்லன்னா கடிக்காம அடிச்சு கொண்டு போடுவேன். நாடே இவ்வளவு அகத்துல அடங்கி போச்சுடா. இவ்வளவு அடங்கி போச்சு. எப்ப லேப்டாப் வந்துச்சோ அப்பயே உலகம் கெட்டு போச்சுடா. அப்படியா? ஆமா சரி. அதனால இதெல்லாம் பூரா காட்டு வேலைக்கு மிஷினு, வீட்டு வேலைக்கு மிஷினு, ஆமா ரோட்டு வேலைக்கு மிஷினு, சோறாகிறதுக்கு மிஷினு, அறுக்கிறதுக்கு மிஷினு, அடிக்கிறதுக்கு மிஷினு. என்னடா சொல்ற? பூரா மிஷினு. என்னடா மிஷின் அப்பா? பொச்சு கழுவுறதுக்கு கூட மிஷின். சுவிட்ச் போட்டா தண்ணி வருது. பூரா பிரஸ் இருக்குது. இப்பெல்லாம் கை வைக்கிறதுல பிரஸ் இருக்குது. வரக்கு கண்டுபிடிப்படாடி. இது நவீன உலகம். ஆமா கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் காலம். லேப்டாப்ல உலகமே மாறி போச்சு. ஆமா நாகரிக காலம். அதாவது நாகரிகமா கூப்பிடியா பாக்கலாம். அடிக்க மாட்டேன். வாயா கூமுட்ட கூப்பிடியா. ஆறா கூமுட்ட. ஆற பார்த்து கூமுட்டாங்க. ஒரு ரட்டி மேல விழுந்துச்சுன்னா அப்படி என்ன நடக்கும் தெரியுமா? மரியாதையா கூப்பிடுங்க. ஆமா மரியாதையா கூப்பிடு. போடா குதிரை கூதி வாயா. நம்பி 2024 லேப்டாப்பா கூப்பிடலான்னு பார்த்தா இதுக்கே அடிக்கிறாண்டே. அண்ணா தம்பி மாமா மச்சானு உறவு முறை வச்சு கூப்பிட்டேன். உன் பாட்டுக்கு அடிச்சே கொள்றேன். கேவலமா பேசுறது கை கொடுக்குறேன். அதுல பெரிய ரகசியமே இருக்குது. அதுல பாரு. அதுல நீ நான் நேத்து பண்ண தெரியுமா? சரி. அண்ணா தம்பினா சொத்துக்கு வருவ. சித்தப்பா பெரியப்பானா பங்குக்கு வருவ. மாமா மச்சானா எங்க ஊருக்கு நீ பொண்ணுக்கு வருவ. இதெல்லாம் எதையுமே கூப்பிடக்கூடாது. இப்படி ஒரு பாக்குற இடத்துல கூப்பிட்டா ஒரு 50 ரூபாயோட செலவு முடிஞ்சு போடுது. அப்படியா? ஆமா ஒரு டீ 2 பணக்கார வேலை முடிஞ்சு போச்சு. உன்னை பார்த்தா நீ வச்சுக்கிற பொட்டுக்கும் குல்கை சரட்டுக்கும் அவ்வளவு அவசரமா பங்கார கோடைங்க மாதிரி இருக்கிறியா? வாயா பங்கார கோடைங்க அடிச்சுனா செவனி அப்படியே திரும்பி போயிடுறான். பங்கார கோடைங்கன்னா எப்படி நான் பார்த்ததுல அமாவாசை நாள் ஊர் இருட்டா இருக்கணும். அமாவாசை நாளே கரண்ட் இல்லாம இருக்கும். அம்மாவாச்சினா உலகமே இருட்டு. அப்ப இருட்டு காலத்துல இங்க இருந்து நேரா சுடுகாட்டுக்கு போவான். சுடுகாட்டுல இருந்து மாயானம் வருவான். ஏண்டா சுடுகாடு வேற மாயானம் இல்லடா. ரெண்டு ஒண்ணுதான்டா. சுடுகாடு வேற மாசான வேறடா. ஆமா எனக்கு தெரியாதா? இங்க வா. சுடுகாடுனா என்ன மசானா மாயானம். மாயானம் மத்தளம்னா என்னவா? சுடுகாடுனா எப்படி தெரியுமா? உங்க பாட்டி வச்சிருந்தாலே 60க்கு 60 ஆகி 20 ஆகி ஆக மொத்தம் 80 வயசு ஆகி போயிடுச்சு. சரி அவளை காடு வாங்குது ஊடு போன இரவானம் பொச்ச பிடிச்சதால அந்த கிளவி செத்து போயிட்டா. நல்லா பத்தல போடுவீங்க, மைக் செட் வைப்பீங்க, போட்டிங்களை விட்டு அடி அடி அடின்னு அடிப்பீங்க. கிளவிதான் என்ன பாட்டிடா தெளிவா சொல்றா தேவாங்க. அப்படி அடிச்சு ஒரு தேரை கட்டுவீங்க. தேருக்கு மேல ஒரு பாடையை கட்டுவீங்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா. அழுப்ப ஏன்டா இப்படி பண்ற? அடிக்க மாட்டவா? தேரு வேற பாடை வேறடா. என்ன ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு தேரை கட்டுவீங்க. 50,000 செலவாகும்டா பூந்தேரு. ஓ அப்படியா? ஆமா சரிப்பா. அதனால ஒரு பாடையை கட்டி உள்ள எடுத்து பாடையை வச்சு கிளவிய செத்து போன கிளவிய மாமன் மச்சான் பங்கும் பங்காளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மரப்பு கட்டிக்கிட்டு கிளவிகளை தூக்கி வைப்பீங்க. பாடையில வைப்பீங்க. இங்க இருந்து கொண்டு போய் கிளவி பொதிச்சுட்டு வந்து கணக்கெல்லாம் பாத்துட்டு வரீங்க பாரு. அதுதான் சுடுகாடு. கிளவி வைக்கிறது சுடுகாடு. மாயானம்னா எப்படி இருக்கு? மாயானம்னா உங்க பிள்ளை ஒருத்தி இருக்கா, உங்க தங்கச்சி யார் என்ன அதுக்குறான்? அவன் என்ன பண்றா? உன் தங்கச்சி சொல்லு. இல்ல உங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா? காலேஜ் போகுது கண்ணு. எந்த காலேஜ்? சொல்லி ஆகணுமா? நீ படிக்கிறதல்ல. யாரு கேளு. ஏண்டாப்பா? அவளுக்கு பருவத்தின் கோளாறு. அது எப்பதான் இருக்கும்? நல்லா கைசோடு இருக்கும். நெசமாவா? பருவத்தின் கோளாறுனா எப்படி இருக்குமா? தெரியாம தான்டா கேக்குறேன். அங்கலிச்சு இங்கலிச்சு
அடிவகத்தை பெருக்கு வச்சு தங்கவேலு கொட்டையை தின்னு பிடிச்சு செத்து போயிடுறான். தங்கவேலி கொட்டையை தங்கவேலு அதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான். அதனால 12 மணிக்கு போய் ஊட்ட திறந்து பார்த்தா ஒரு நக்கிட்டு அப்படியே கிடப்பான். அவளை யாருக்கும் தெரியாது இழுத்துட்டு போய் 5 லிட்டர் சீமனை ஊத்தி 2 டயர் வச்சு குபீர் பத்த வச்சு சாம்பலாக்கிட்டு வரீங்க பாரு. அதுதான் மாயானம். அதான் மயானமா? ஆமா. ஓ மயானம் வேற சுடுகாடு வேற. சரியா? இங்க இருந்து அந்த மயானத்துக்கு போனதும் அந்த என்ன பண்ணுவான்? என்னையா பண்ணுவான்? வங்கார கோடைக்கு இங்க இருந்து போவான். உச்சிந்தியில் நின்னுக்குவான். என்னத்துக்கு? யோ ஆள மாத்திர இடம் முச்சந்தி அங்க போய் நின்னுக்குவான். சரி நின்னு அப்படியே இருக்குமா? என்ன அடிக்கிறியா? என்ன இல்லடா நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். நானும் சொல்லணுமா? அவன் பழைய சுண்ணி எல்லாம் தூக்கி தோல் மேல போட்டு எல்லாத்தையும் ஒண்ணுதான் இருக்கும். யோ பழைய துணியா? தெளிவா தான் சொல்றான். நான் முன்னே சொன்னா பழைய துணி எடுத்து தோல் மேல போட்டுக்குவான். எதுக்கு? அவன் புடிக்க எடுத்து கையில பிடிச்சுக்குவான். என்ன யாசமா வாங்கி குடிப்பா? என்னடா பேசுற? வெங்கல குடுகுடுப்ப வெங்கல குடுகுடுப்ப வெங்கல குடுகுடுப்பு கையில வச்சுக்கிட்டு முன்னாடி தூக்கி காலை வச்சுக்குவான். நானும் போடணுமா? இல்ல நீயும் போகணும். ஓயாளி சேர்ந்து போகணும். இதுக்கெல்லாம் கூட்டு வர முடியாது. தூக்கி போடுற காலை ஓடு. கரண்ட் போட்டுதான் தலைமையில போட வச்சிருக்கேன். நல்லா கையில பிடிக்கணும். இந்த வாரத்துக்கு வந்துடுறேன். நல்லா கையில பிடிச்சுக்கணும். நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். ஏன்னா உனக்கு தண்டு பெருசா இருக்குதுயா. கீழே பிடிச்சிக்க. கீழே பிடிச்சிக்க. இப்படி திருப்பி பிடிச்சிக்காம இப்படியா? இது கொஞ்சம் கைட்டம். அப்படின்னா இதே பிடிச்சிக்கா. இப்படி குடிடா. அதா அம்மா கேளடி. ஆறு அம்மா கேள்வியா? அம்மா கேளடி. அம்மா கேளடி. புக்கமுட்டி மாறி புக்கமுட்டி மாறி பொய் சொல்லாத புண். ஏய் கட்டமார்த்த பேசாத. பொய் சொல்லாத முண்டை. பொய் சொல்லாத முண்டை. மலையாளம் போனவளே. மலையாளம் போனவளே. மாரப்பன ஓத். ஏய் மார ஏதன போறான். இந்த ஆளு கேக்குறா. ஆற குழந்தவளே. நான் வந்தறேன்டா. கொல்லிமலை போனவளே. கொல்லிமலை போனவளே. உரன ஓத். ஏய் என்ன? ஓடி வித்த கத்தவளே. ஓடி வித்த. ஏய் தெளிவா சொல்லணும். பட நடிச்சு போறோம். காது பிடிச்சிட்டு போறோம். ஓடி வித்த கத்தவளே. ஓடி வித்த கத்தவளே. காளி மூலி. காளி மூலி. கல்கத்தா வாலி. கல்கத்தா வாலி. சாமான மூணுங்க. ஆறு ஜமானா. ஆறு ஜமானா. அதாவது சூடன் சாமராண்டி. சூட சாம்பிராணி. மூணும் காளி. அப்படின்னு வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு யாரா ஊடு போய் சேர்ற மாதிரி அவன் தான் பங்கார கொடைக்கு. யாரு தெரியுமா? நீ யாரு? அகடத்துக்கு விகடம் பேசக்கூடிய அகட விகட ராயல் பப்பன். இதா வப்புனா? ஆமா நான் வப்புனும் ஓய அப்படி கப்புடு சாப்பிட்டு நகைச்சுவை கோமாளி. நகைச்சுவை கோமாளி. நீங்களாம் யாரு எந்தூருக்காரு எதுக்காக வந்தீங்க? என்ன காரணம்? நாங்களா யாரு எந்த ஊருக்காரங்க? நாங்களா நட்டு வித்தாரா? ஆமா. ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு பணம் வந்து கேட்பீங்க? நாங்க புத்தவையா பேசிக்கிறது வெறிய மாதிரியா? இல்ல நீங்க எல்லாம் பயிர் நடுறவங்களா? ஆமா. ஆதி பயிர், நல்ல பயிர், சோள பயிர், கம்பு பயிர் நடுவோம். ஆயாளி பையனா என்னடா சொல்லுற? இப்பதானே உழுது புடிச்சு. என்னதுடா? 2 கொட்டை வச்சிருந்து அதுலயும் ஒண்ணு உதவாத கொட்டை. அது உதவாத்த வீட்லயே வச்சுட்டு இங்க நடி எடுத்து வந்த. ஏய் குண்டாம்பளக்கா. ஏய் கொட்டை உளுந்து பாத்தியா? எங்க பொறிக்கிட்டு போய் கொடுக்கறோம். ஏய் யோ நீங்க என்னதியா வீட்லயே வச்சுட்டு இங்க நடி எடுத்து வந்த? அப்படி இல்ல. நீங்க எல்லாம் யாரு? நாங்க தான் நைட் வேலைக்காரியா. தூங்குவோம். சோத்துக்கு விடிய விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடிய. விடிய உழைப்போம். விடிஞ்ச உடனே உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை பெற்று சென்று பொன் பொருள்களை வாங்கி உண்டு மகிழ்ந்து உறங்குவோம். ஓ பொன் புழுகளை வாங்கி பொண்ணு பொருள் விடிய விடிய கவலை போக்கும் கலை கூத்தாடிகள். எத்தனை புராணங்களை புரட்டி எடுக்கப்பட்ட கலை வித்துவானர்கள். பொருட்கள் எடுக்க மாட்டோம். படிச்சு ஆடுவோம். ஓ படிச்சு ஆடுவீங்க. நீங்களாம் படிச்சு ஆடிய மாமேதைகள். ஆமா நாங்கள்ல வாஜி இருக்கிறோம். சரிங்க வா. எதுவுமே நான் இல்லைன்னா அப்புறம் நீ என்ன பூ பூ. ஏய் சரிங்களா? ஒரே ஒரு நாடகத்தை பாட்டு பாடு. பாட்டி சொல்லி முடிச்சிருக்கிறான் உங்க பாட்டி. ஆமா வரவாண்டி பேராண்டி அறம் எந்த ஊரா? நீனா பேராண்டி நான் செத்து போயிட்டா. நீ செத்த மகராஜி. சம்பளம் 2000 மிச்சாச்சு. 2000 மாடா கொடுப்பீங்க. 1350 கொடுப்பீங்க. சரி தம்பி சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறா. நீங்க என்ன நாடகம் ஆடுங்க? ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு ஆடுவோங்க. எந்த எடுத்து கையில பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டே வந்ததும்
புராண கதைகள் பற்பல. 18 புராணங்கள். ஆமா, புராண கதைகள் பற்பல. ராமாயணம், மகாபாரதம், எப்படி சிலப்பதிகாரம், மணிமேகலை, நாவல் கதைங்க எது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க ஆடுவோமையா. இதான் உங்களால முடிஞ்ச வரைக்கும். ஆமா, இந்த மகாபாரதம் வேணாம், கம்ப ராமாயணம் வேணாம், இந்த மாதிரி நாடகம் எதுவுமே தேவையில்ல. ஆமா, பூம்புகார்ல பூம்புகார் முதல் பாகம். இந்த வர்ணமலை தவிச்சல ஆடுவியா? வர்ணமலையா? நான் வேஷம் போடுவேன். நான் வேஷம் போடுற ஆளு இல்லைங்க. நான் சாட்டியில் அடிக்கிறதுன்னு சம்பளம் கொடுத்துருவேன். சாட்டியில் அடிக்கிறது கூட செட்டு சம்பளம். உங்க ஆயால போய் கேளு. திருப்பிட்டு என்ன நடக்கும் தெரியுமா? வர்ணமலை தவிச்சல நீ என்ன வேஷம் போடு? நானா வர்ணமலை போடுற ஆளு. அப்ப வர்ணமலை பாட்டி யாரு போடுவா? அவங்க பாட்டு போடுவோம். நீ வர்ணமலை போடுவ. கிடைச்சா ஒரே ஒரு பாட்டு பாடு. தெரியாது, பாட்டுல தெரியாது. ஒரே ஒரு பாட்டு பாடு. என்னடியா பாட்டும்? உனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. எதுவும் தெரியாதா என்ன வந்து கொண்டுகிட்டு இந்த என்ன வரீங்களோ? சும்மா படுத்து இருந்தேன். கையங்க வச்சு நான் உழுவோம். போடா முடிக்கிட்டு. சரியில்ல. வர சொல்றா அவனை வெளியே வரட்டும். ஆடுறா பெரிய செல்லா பிடிச்ச. ஆமா, ஆத்து போடு. ஆரியா செட்டு வாதியா செட்டு. இங்க வா. சீனி. ஓய், என்ன இப்படி நாளுக்கு நாள் ஆளு இழைச்சிக்கிட்டே போற? என்ன சம்பந்தம்? இல்ல கண்டுபிடிக்க முடியல. நாளுக்கு நாள் ஆளு துரும்பா இழைக்கிறியப்பா. அம்மா என்ன வரடி வரடி என்ன
பூக்காத வரடி பூக்காத வரடி அப்படின்னு சொல்லி இந்த பூலோகம் எல்லாம் பேரானை பிச்சைன்னு கேட்டவர பெண்ணவர சொன்னதுண்டா இல்ல எப்படி தாசனை அடிச்சதுண்டா தப்பு பிடிங்கி உடைச்சதுண்டா கூலின்னு வந்து கேட்டவருக்கு நான் குறைவெல்லாம் அளந்ததுண்டா பிள்ளைப்பால் கேட்டவருக்கு தண்ணிப்பால் நான் கலந்து கொடுத்ததுண்டா அதான் தெரியுமா வீட்டு பக்கம் வந்து பார்த்தா தானே தெரியும் வருஷம் இப்படி எல்லாம் வாழ்ந்த நீயா ஆனா பாவமா என்ன ஒத்தாலும் வரடி என்ன அந்த ஓரகத்தி வரடி அம்மாடி வரடி என்ன அந்த நங்கை பெண்ணோ என்ன வரடி கொண்டு வந்த மாமியாலோ வாய்க்கு முத்தாம வரடி என்ன என்ன வரடி சீட்டு எல்லாம் கொடுத்தா சீட்டு கொடுத்தா கூட முன் போய் அடவுல வச்சிருவாரு பேரு மேல மேல அத்தனை பேரும்